புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கூடுதல் தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. புதுக்கோட்டையில் எந்த அளவுக்கு மழை பெய்து வருகிறது, எந்தெந்த இடங்கள்ல மழைநீரானது தேங்கி உள்ளது, எத்தனை வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கு? வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக புதுக்கோட்டையில் நேற்று முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை முதல் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. குறிப்பாக அடப்பன் வயல் அருகே உள்ள அடப்பன் குளம் பகுதியில் உள்ள அடப்பன் குளம் நிரம்பி அதிலிருந்து வெளியாகும் உபரி நீர் பல்வேறு கால்வாய்கள் வழியாக செல்கிறது. அந்த கால்வாயில் இருந்து மழைநீர் செல்லக்கூடிய நிலையில் அதிகப்படியான நீர் செல்வதால் கால்வாயிலிருந்து வெளியாகி பல்வேறு பகுதிகளுக்குள் தண்ணீரானது சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வட்டார போக்குவரத்து அலுவலகம் சாலையில் உள்ள இருபுற கால்வாய்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலையில் ஒரு புறத்தில் உள்ள கால்வாய் உடைப்பு ஏற்பட்டனால மாநகராட்சி ஊழியர்கள் மணல் மூட்டைகளை வைத்து அந்த உடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டாங்க. இதே போல்தான் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இடையப்பட்டி காட்டுப்பகுதியிலிருந்து, அதாவது தைலமர காட்டுப்பகுதி இருக்கு, அந்த காட்டுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய மழைநீரானது தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில் கூட பார்க்கலாம். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட மேல 4ஆம் வீதி உழவர் சந்தை சாலையில தான் இருக்கும். இந்த சாலை முழுவதும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பார்க்க போனால் இந்த சாலையை பொறுத்தவரை இருபுறமாக கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய் நிரம்பி இந்த சாலை முழுவதும் சூழ்ந்துள்ளது. மேலும் உழவர் சந்தை பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அந்த உழவர் சந்தைக்கு வந்த விவசாயிகள் அவர்கள் விளைவித்த விளைபொருட்களை விற்க முடியாம அவதி அடைந்தாங்க. தொடர்ச்சியாக பார்க்க போனால் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா, அதே போல் புதுக்கோட்டை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ச்சியாக மழை காரணமாக மழையும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த கால்வாய்கள் உடைப்பு ஏற்படும் பொழுது அந்த உடைப்புகளை சரி செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக மழைநீர் தேங்கக்கூடிய பகுதிகளில் ஆய்வு பணியை மேற்கொண்டு இருக்காங்க. குறிப்பாக கம்பன் நகர், பெரியார் நகர், அதே போல பேராங்குளம் அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளிலேயும் மழைநீர் சூழத் தொடங்கி உள்ளது. தற்போது மழை கனமழை பெய்து வந்த நிலையில் தற்போது மழை சற்று ஓய்ந்து சாரல் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த மழைநீரானது பல்வேறு சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக மீன்மிசலில் 8 சென்டிமீட்டர் மழையும், அதே போல மணமேல்குடியில் 7 சென்டிமீட்டரும், அதே போல திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும், புதுக்கோட்டை ஆலங்குடியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ள காலை 6 மணி வரையும் பதிவாகிருக்கு. தொடர்ச்சியாக மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய நேரங்களிலையும் மழை பதிவாகணும் சொல்லப்படுது. தற்பொழுது பல்வேறு சாலைகள், தாழ்வான சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கு. தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகமும் அதே போல மாநகராட்சி ஊழியர்களும் களத்தில் நின்று பல்வேறு பணிகளையும் மேற்கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஷேக் அப்துல்லா, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.